தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் யாராவது ஊக்கமாய் ஏறெடுத்த ஜெபம், அதாவது கடந்த வருடத்தில் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய, தேவனுடைய ஊழியத்தினுடைய எல்கை விரிவுபட, அநேகர் சபையோடு சேர்க்கப்பட, சபையினுடைய எண்ணிக்கை பெருக கடந்த ஆண்டிலே கர்த்தர் பிரதான காரியங்களை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அனைவரும் இந்த ஊழியத்திற்காக, அதாவது தெய்வீக காரியங்களுக்காக விசுவாசமாய் எனக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணினபடினால், அதாவது நான் சரீரத்தில் கடந்த ஆண்டிலேயும் அதாவது எனக்கு அதிகமான பலகீனங்கள் உண்டு. தேவனுக்கு மகிமை. நான் சொல்லுவேன், இந்த 4 படியும் ஒவ்வொருபடியாக கால் வைத்து நடக்கிற மாதிரி சிலவர்கள் இருக்கும். ஆனால் இந்த படியை விட்டு இறங்கி நான் வெளியே கிளம்பின பிறகு என்னில் வேறு தெம்புகள் உண்டாயிடும். இவைகளை நான் எப்படி உணர்கிறேன் என்றால், பின்னணியத்தில் ஏறெடுக்கிற ஜெபம், ஹல்லேலூயா, மண்டாட்டு தான் என்னை இப்படி தாங்குகிறது என்று அறிந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தேவனுக்கு மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுடைய ஊக்கமான ஜெபம், உங்களுடைய ஊக்கமான வேண்டுதல், தைரியம், அதாவது அது என்ன அடிக்கடி உங்களுடைய ஜெபம், அதாவது மன்றாட்டுகளை நான் கேள்விப்படும் போது பார்க்கும்போது என்னை அதிகமாக அது ஊக்கப்படுத்துகிறது. நான் ஒரு தனிப்பட்ட ஆள் அல்ல. வெளியே கிளம்பும் போது அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு தனிப்பட்ட ஆள் அல்ல. எனக்கு பின்னணியத்தில் நான் மோசையை போல மற்ற பரிசுத்தவான்களைப் போல இல்லாமல் இருந்தாலும், அந்த மோசே அவ்வளவு பெரிய தேவனுடைய மனிதன் கூட, அதாவது சரீரத்தில் களைத்து போனார். களைத்து போன போது அவருடைய 2 கரங்களை, அவருடைய கரம் உயர்ந்திருந்தால்தான் அவர் யுத்தத்தில் ஜனங்கள் ஜெயம் பெற முடியும். கைகளை போட்டு விட்டால் அதாவது யுத்தத்தில் தோல்வி உண்டாகிவிடும். ஆனால் உயர்த்தி எவ்வளோ நேரம் வைப்பார்? அவரும் சரீரத்தில் தானே இருக்கிறார். ஆனபடினால அது கையை உயர்த்த முடியாமல் அவர் டயர்டாகிவிட்டார். அப்பொழுது ஆரோனும் ஊரும் வந்து ஒரு கல்லை எடுத்து அதில் அவரை உட்கார வைத்து விட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் என்று கையை தூக்கி பிடித்து கொண்டார்கள். கையை தூக்கி பிடித்தபடினால யுத்தத்தில் ஜெயம் ஏற்பட்டது. அப்படி போல கடந்த வருடத்தில் செய்திருக்கிற ஊழியத்தை பார்க்கும்போது, கடந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நான் நேற்று மாலையில் கொஞ்சம் போட்டு கேட்டேன். அதாவது எந்தெந்த பிரகாரம் ஆயிருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. சபையினுடைய ஊழியம் நீண்ட தூரம் போகும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அந்த பிரகாரமாக கடந்த வருடத்தில் அவ்வளவு ஊழியம் நடந்திருக்கிறது. பாம்பைக்கு சென்று, பம்பாயில் சென்று அங்கே மறுபடியும் தேவனுடைய திருச்சபையை அஸ்திவாரம் இட்டு அங்கே எழுப்ப, அந்த சபையை மறுபடியும் ஸ்டாண்ட் பண்ண ஆண்டவர் கடந்த ஆண்டில் உதவி செய்தார். தேவனுக்கு மகிமை. அநேக மணிகள், அநேக முத்துக்கள், அநேக தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் சபையோடு சேர்ந்து அங்கே இப்போ ஆராதனை நடக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர்கள் பம்பாய்க்கு பயணம் செய்து அந்த ஊழியத்தை செய்து வர ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு 2வதாக, அதாவது குஜராத், சூரத் போன்ற மற்ற இடங்களில், அதாவது டேங் என்று சொல்லப்படுகிற அந்த இடங்களில் நம்முடைய சபை இருக்கிறது. அங்கே தேவனுடைய ஒரு வைராக்கியமான நம்முடைய ஊழியக்காரர் இருக்கிறார். அங்கே பல இடங்களில் பிராஞ்ச் இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது, ஆர்பனேஜ் இருக்கிறது, பல அங்கே இருக்கிறது. அங்கே போய் அங்கே ஒரு கன்வென்ஷன் நடத்தும்படியாக கடந்த ஆண்டில் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய சரீரம் ரொம்ப பலகீனமாக தான் இருந்தது. ஆனால் அந்த டூட்டியில் இறங்கும் போது ஆண்டவர் எனக்கு புதிய பலத்தை தருகிறார், தந்தார். அது நான் அல்ல, கர்த்தர் எனக்கு அதை செய்கிறதற்கு நீங்கள் எல்லாரும் ஊக்கமாய் அதற்காக ஜெபம் பண்ணினீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்னை தாங்கினார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த படியில், அதாவது நான் 4 படி 5 படி ஏறி இறங்குவதற்கு, அதாவது ஒவ்வொரு படியாக கால் வைத்து இறங்குவேன். நான் இறங்கலாம், முட்டில் ரொம்ப பிடிக்க வேண்டாம் என்பதற்காக அப்படி நான் இறங்குகிறது. ஆனால் அங்கேயே நான் வெளியே போன இடத்துல எத்தனையோ ஒவ்வொரு பிரிட்ஜில், எத்தனையோ விதமான இடங்களில் ஏறி இறங்க, எவ்வளோ நீண்ட பிளாட்பாறைகள் நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டில் ஆண்டவர் அந்த உதவி செய்தார். அந்த ஊழியத்தை முடித்துவிட்டு வந்தோம். மறுபடியும் ஸ்ரீலங்கா செல்வதற்காக ஆண்டவர் உதவி செய்தார். தேவனுக்கு மகிமை. கடந்த ஆண்டில் நிறைய ஊழியங்களை கர்த்தர் செய்திருக்கின்றார். தேவனுக்கு மகிமை. ஸ்ரீலங்காவுக்கு சென்று அங்கே
தேவன் நமக்கு கட்டியிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் அங்கே கட்டியிருக்கிற அந்த ஆலயத்தை திறந்து வைக்கவும் அந்த ஊழியத்தை செய்யவும் தேவன் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக மறுபடியும் அதாவது அங்கே அகமதாபாத் என்ற இடத்துல நமக்கு ஒரு சபை இருக்கிறது, ஒரு பிராஞ்ச் இருக்கிறது. அங்கே சென்று அங்கே ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யவும் அந்த உள்ள மக்கள் எல்லாம் பார்க்கவும் ஜெபிக்கவும் அந்த ஊழியத்தை செய்யவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அங்கிருந்து கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டருக்கு இங்கே பாலாசினூர் என்ற அதாவது குஜராத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தான் நம்முடைய மெயின் பாஸ்டர் இருக்கிறார். அவர் தான் முதலாக அங்கே சென்றவர். தேவனுக்கு மகிமை. அவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் ஒரு தியாகி. ஆனபடினா அவர் தன்னுடைய வேலை தியாகம் பண்ணினார், தன்னுடைய வாழ்க்கையும் தியாகம் பண்ணி தனிப்பட்ட முறையில் இருந்து அவர் அங்கே அலைந்து திரிந்து அங்கே போய் பார்த்த பிறகுதான் அவர்கள் எவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று காண முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கேயும் அதாவது ஒரு பெரிய ஒரு ஆலயம் இருக்கின்றது. அங்கே ஆர்பனேஜ் கட்டடம், பெரிய கட்டடங்கள் கட்டியிருக்கிறார். இதெல்லாம் அவர் அங்கே செய்திருக்கிறார். நாங்கள் அங்கே இந்த ஊழியர்கள் எல்லாம் முடித்துவிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதற்கு முன்னால் நிறைய மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இரவு வேளையில் அங்கே இப்போ ஒரு கூட்டம் நடத்தி அவர்களை ஆசீர்வதித்து விட்டு அந்த ஆர்பனேஜின் படிகளை ஏறி இறங்கி எல்லாம் பார்க்க ஆண்டவர் பேரம் கொடுத்தார். இவைகளுக்கு நான் இவைகள் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய ஜெபம் நம்முடைய ஊழியத்தை தாங்குகிறது. சபையினுடைய ஊக்கமான ஜெபம் மற்றும் உதவி அது இருக்கிறது. அது அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம மத்தியில் உண்டு. ஆனால் அது நான் இரண்டாவது சொல்லுகின்றேன். முதலாவது, தேவனுடைய பிள்ளைகள் ஊக்கமான ஜெபம் அது பண்ணி இந்த ஊழியத்தை செய்ய வைத்தீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. அங்கே அதாவது கன்வென்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தது. கன்வென்ஷன் என்றால் ரொம்ப பிரமாண்டமாக ரொம்ப அதாவது ஓப்பன் பிளேஸில் மேலே பெரிய ஸ்டேஜ் எல்லாம் அமைத்து பந்தல்லாம் இட்டு பெரிய அளவுக்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தது. நாங்கள் அங்கே போயிருந்தோம். அதாவது இந்த அகமதாபாத் ஊழியத்தை முடித்து விட்டு இரவில் போய் அங்கே சேர்ந்தோம். கேளுங்கள், இதெல்லாம் நீங்கள் கேட்கணும். கடந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், நாம் பண்ண ஜெபத்தில் என்ன நடந்திருக்கு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அல்லவா? அதற்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. வந்து நாங்கள் ரொம்ப டயர்டாகி தான் வந்தோம். அங்கே நம்முடைய ஆலயத்துக்கு ஒரு இடம் பார்த்துருக்கிறார்கள் அந்த அகமதாபாத்தில். அதையும் போய் பார்த்து அந்த நபர்களை பார்த்து பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். தேவனுக்கு மகிமை. வந்து இங்கே இந்த பாலாசினூரில் வந்து எங்களுக்கு ரூம் அமைத்திருந்தார்கள். அது ஒரு ராஜாவினுடைய கோட்டை. அந்த ராஜாவினுடைய கோட்டைக்குள்ளே தான் கன்வென்ஷன் நடந்தது. எங்களுக்கு ரூமும் அங்கே தான் அமைத்திருந்தார்கள். அங்கே வந்து ரூமுக்குள்ளே போனது பயங்கரமான மழை. ஆனால் மழை காலம் அல்ல, ஆனால் மழை பயங்கரமாக பெய்யுது. இடி முழக்கம், மின்னல் பயங்கரமாக இருக்கு. ராத்திரி எல்லாம் பெய்யுது. இப்போ நம்முடைய பாஸ்டருக்கு அங்கே உள்ள பாஸ்டருக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமாயிட்டு, இவ்வளவு பிரயாசப்பட்டு 6 மாதமாக ஜெபம் பண்ணி இத்தனை 1000 மைலுக்கு அங்கிருந்து தேவனுடைய ஊழியக்காரர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாளைக்கு கன்வென்ஷன் நடத்த முடியாது போல. அங்கே நியூஸ் என்ன வந்து கொண்டிருக்கிறது என்றால், நாளைக்கு இந்த மழை தொடரும், நாளைக்கும் பயங்கரமான சீற்றம் இருக்கும் என்று மின்னல் கண்ணை பதிக்கிற மாதிரி அடிக்கிறது. நாளைக்கு இவ்வளவு தூரம் அவர் ரொம்ப ரொம்ப சதஞ்சிட்டார் மனசில். என்ன என்றால், அதாவது இத்தனை 1000 மைலுக்கு அங்கிருந்து வந்திருக்கிறாங்க, அதாவது இல்லைன்றால் எப்படி செய்கிறது என்று. ஆண்டவருடைய அற்புதம். ஹல்லேலூயா. இரவில் சரியாக 2 மணிக்கு மழை நின்றது. ஹல்லேலூயா. காலையில் பார்த்தால் சம்மரில் அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்கிறது. தரையெல்லாம் காய்ந்து போயிட்டது. மக்கள் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. கர்த்தர் செய்த அற்புதம். ஹல்லேலூயா. 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 திரளான மக்கள் வந்து அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே கர்த்தர் மகிமைப்பட்டது. அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ராஜா அதாவது அவருடைய அரண்மனை வாசலில் இருப்பார். நாங்கள் போகும்போது சலிட் அடிப்பார். அப்படி இருந்தவர் அன்றைக்கு நாங்கள் இதை முடித்து விட்டு போகும்போது அவர் கூப்பிட்டு நம்ம ஆகிட்ட சொல்லியிருக்கார், எங்கள் பிரார்த்தனை பண்ணி மழையை நிறுத்தி போட்டீங்க. மழையை நிறுத்தி அதாவது இவ்வளோ பெரிய அவர் அந்த கன்வென்ஷனில் எல்லாம் அங்கேருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார்.
அவருக்கு மனசில் ஏதோ ஒரு டச்சப் ஆயிட்டுன்னு நமக்கு தெரிந்தது. அவ்வளோ பெரிய ஆள், அவர் நம்மளுக்கு அவ்வளவு கொடுத்தார். அப்படி அவர் சொன்னார். சொல்லிவிட்டு கடைசி நாள் நாங்கள் ஊருக்கு புறப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு அவர் எங்களிடத்தில் அங்கே நின்றார். பேசி நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம். நீங்கள் இதெல்லாம் செய்ததுக்காக ரொம்ப நன்றி, நாங்கள் வர்றோம், மீண்டும் சந்திப்போம். அவர் சொன்னார், என்னுடைய வீட்டை அரண்மனையை பார்த்துட்டு போங்க. உள்ளே அழைத்து சென்றார். அழைத்து சென்று எல்லாவற்றையும் காட்டி எல்லா வரங்களையும் சொன்னார். நான் 10வது தலைமுறை ஆனபடியினால், அதாவது அந்த எங்களுக்கு இந்த நான் ஆளக்கூடிய ஆளுகை பவர் தான் இப்போ இல்லையே ஒழிய மற்ற எல்லாம் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. கைக்கூட எல்லா சொத்து சோகங்கள் எல்லாம் என்னெல்லாம் பல பேர் சொன்னார். சொல்லிவிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்து விட்டோம். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்முடைய இடத்துல சொன்னேன், அவர் ஒரு குறிக்கப்பட்ட ஏரியாவுக்கு ராஜா, அவருடைய மகன், அவன் அனைத்தும் சபை உலகத்தை ஆளுகின்ற ராஜாவுடைய பிள்ளைகள். நாம் அவருடைய வீட்டுக்குள்ளே போய் வந்தது அவருக்கு தெரியாது இவங்க யார் என்று. ஆனால் நமக்கு தெரியும் ஒரு ராஜாவுடைய பிள்ளை என்று தெரிந்து அதுக்குரிய முறையெல்லாம் அவருக்கு மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் நம்மள தெரியாது. அதான் சொன்னோம், நாம் ராஜாவுடைய வரப்போகிற ராஜாவுடைய பிள்ளைகள். இப்படி அந்த ஊழியம் நிறைவு பெற்றது. நன்றாக இருக்குது என்று பாஸ்டர் நம்ம போன் பண்ணார். அதுக்கு பிறகு ஊழியம் நல்லா இருக்கு. தேவனுக்கு மகிமை. அது பெரிய காரியம். அப்படியே இந்த ஊழியங்கள் தான் நடந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். தேவனுக்கு மகிமை. தேவன் அற்புதங்களை செய்வோம் என்று சொன்னார். இங்கே நம்ம மத்தியில் ஒரு சாட்சி இருக்கிறது. சாட்சி சொன்னால் பிள்ளையுடைய தாய். தேவனுக்கு மகிமை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியாது. அந்த பிள்ளை அதாவது சிறு குழந்தையாக பிறந்தபோது முதுகில் ஒரு கட்டி, பெரிய கட்டி. டாக்டர் சொல்லிவிட்டார், அந்த கட்டியை ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளை வளர வளர அது பெருசாகிட்டே இருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. ஆப்ரேஷன் பண்ணாலும் இறந்து போய்விடும், அது உடைந்தாலும் செத்து போகும் என்று அப்படியே ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டு அந்த சகோதரி அக்கா வீடு இங்கே இருக்கனால இங்கே வந்து சபைக்கு தெரியப்படுத்தி ஜெபம் செய்யப்பட்டது. இது கடந்த வருடத்தில் நடந்த காரியம். ஆண்டவருக்கு மகிமை. அவர்கள் ஒரு வைத்தியரிடத்தில் ஒரு மேல் பூச்சி போட்டிருக்காங்க, அது உடஞ்ச உடனே டாக்டர் போனால் டாக்டர் சொல்ல 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்காது குழந்தை என்று சொல்லிவிட்டார். 24 மணி நேரம் தான் டைம், செத்து போயிடும். அதனால் தான் இந்த உபநாசரில் தேவனுக்கு மகிமை கர்த்தர் இருக்கிறார். நாமளும் ஜெபம் பண்ணினோம். அடுத்த செய்தி, குழந்தை இறந்து விட்டது, 2 நிமிடத்துக்கு மேல் ஆயிடுச்சு என்று சொன்னார்கள். வருத்தப்பட வேண்டாம், இருந்தாலும் ஒன்று செய்ய முடியாது. எப்படி அவர்கள் சுவாசமாக இருந்தார்கள். குழந்தைக்கு கொஞ்ச நேரத்தில் பல நிமிடம் உயிர் வந்து விட்டது. சாட்சி இங்கே தான் இருக்குது. மத்தியில் இருக்கிற சாட்சியை தான் நான் சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை. அடுத்து சொன்னார், இந்த பிள்ளைக்கு ஒரு வெட்டு இருக்கிறதுனால காலுகை வராது என்று அடுத்த செய்தி சொன்னார். இந்த உயிரை கொடுத்த ஆண்டவர் அதையும் கொடுக்க மாட்டாரா? அந்த நேரத்தில் பிள்ளைக்கு ஒரு இது காலை உதறி இருக்கிறது. காலில் போடுற சாட்சியால் கலந்து ஓடிட்டு டாக்டர் பார்த்தார், சரியான பலன் இருக்கிறது. நல்ல சுகமாகி தேவனுக்கு மகிமை. கடந்த மாதம் 7ஆம் தேதி சுகமாய் ஊருக்கு சென்றார். அந்த பிள்ளை வளர்ந்து எல்லா இடமும் சாட்சி சொல்லணும்னு நான் சுவாசமா இருக்கிறேன். கடந்த ஆண்டில் நடந்த சம்பவம். ஆண்டவருக்கு மகிமை. அவர்கள் இன்று இங்கே மத்தியில் பிள்ளையை கொண்டு வந்து இந்த நடக்கிற இந்த விருந்து, இந்த வைபவத்தில் தாங்களும் ஒரு பகுதி பங்கு பெறுவதற்காக பொருத்தனை பண்ணி அவர்களோடு வந்திருக்கிறார்கள். இதனால் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது கடந்த ஆண்டில் நடந்த சம்பவம். தேவனுக்கு மகிமை. நாங்கள் அகமதாபாத் போயிருக்கும் போதும் அங்கே பரிசுத்த ஆராதனை முடிந்த பிறகு எல்லோரும் ஜெபம் பண்ண வந்தார்கள். அப்போ ஒரு சகோதரி சேரில் தான் இருந்து கிடந்து பயங்கரமாக அலக்கடிச்சு அடுத்து ஜெபம் பண்ணி விட்டுட்டு கூட்டம் அடுத்தவங்க ஜெபம் பண்ண போயிட்டோம். ஜெபம் பண்ணி முடித்து விட்டு அங்கே போய் ஆல்டரில் நிற்கும்போது அது நெடுக சாட்சி சொல்லுது.
அதாவது ஜெபம் பண்ணும்போது என்னிலிருந்து ஒரு கருத்த உருவம் ஓடி போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதனுடைய முகமே ரொம்ப மாற்றமாக இருந்து பார்க்கறது. தேவனுக்கு மகிமை. இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் கர்த்தர் கடந்த ஆண்டில் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக, திருச்சபையினுடைய ஜெபத்தின் மூலமாக இப்படியெல்லாம் கர்த்தர் செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய அற்புதமான செயல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. கடந்த வருடத்திலும் கர்த்தருடைய வார்த்தை, அதாவது இந்த ஆண்டில் அநேகர் சபையோடு சேர்க்கப்படுவார்கள் என்று சொல்லியிருந்தார். நார்த் இந்தியாவில் நிறைய பேர் சபையோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். பாம்பேயிலேயும் அதாவது நிறைய மணிகள் தனியாக செப்பரேட்டாக புதிய சிலையமாக அவர்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டில் கர்த்தராய் தேவன் திருச்சபையை வளர்த்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை பெருக செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆண்டிலும் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்ய இருக்கின்றார். ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். அப்படினால் கடந்த ஆண்டில் சபையினுடைய எல்கை விரிவுபட்டது. நிறைய சபை பெருகி இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை எங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படினால் இவைகளுக்கெல்லாம் உதவியாக இருந்து ஜெபம் பண்ணின உங்களுக்கும் மற்றும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் இங்கே இந்த சபையினுடைய ஊழியங்களில் பணிவிடைகளிலே பங்கு பெற்றதை என்னால் அதை வர்ணிக்க முடியாது. அவ்வளவுக்கு செய்கிறேன். பார்த்தீங்களா, எல்லாம் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாலே எல்லாம் ரோட்டில் உள்ள ரோட்டை சுத்தம் பண்ண, அங்கே கார்னு பாட்டுற இடம் அந்த மைதானத்தை பல நாள் நின்று அதை வெட்டி சுத்தம் பண்ண பல காரியங்கள். நேற்று பூரா இரவெல்லாம் இருந்தீங்களா டெக்கரேஷன் பண்ண இன்னும் மற்ற காரியங்கள். நான் இங்கே ஒன்றும் செய்கிறதில்லை. நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தருடைய வார்த்தை செய்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன். மற்றபடி நான் எனக்கு அதிகமாக வேறு ஒன்றும் செய்ய இயலில்லை. இப்போ வளர்ந்த அளவுக்கு எனக்கு பொறுப்பாக ஆகி போச்சுது. தேவனுக்கு மகிமை. ஆனால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. அதை செய்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவைகளை நான் ஓலையில் எழுதலை, தாழ்நிலை எழுதலை, மனசில் எழுதி வைத்திருக்கிறேன். இல்லையா, என்னுடைய மனசில் இருக்கிற அப்படிப்பட்ட உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நன்றி சொல்லுகின்றேன். அதனால் இந்த ஊழியம் வளர்கின்றது. இந்த ஊழியம் தடையில்லாமல் மேன்மை அடைகின்றது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த பிரிஷேஜ், எந்த மதிப்பை அவர்கள் எதிர்பார்க்கிறது இல்லை. இப்படி சொல்லிட்டீங்களே, அப்படி சொல்லிட்டீங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் சில நாளைக்கு காணாமல் போயிருது. இப்படியெல்லாம் இருக்குது அல்லவா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. கர்த்தருக்காக பாடுபடுகிற அருமை சகோதரர்கள் சகோதரிமார்களும் கூட தான். ஆனால் சகோதரர்கள் அந்த அளவுக்கு அயராது உழைக்கிறார்கள். காலையில் 5 மணி ஜெபம் முடிச்சுட்டு பார்த்தோன்னா அங்கேயே அப்பொழுது போய் பானை சட்டிலாம் கழுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சமையலுக்கு அவர் பண்ணிட்டு தான் அவங்கள ஆராதனைக்கு வர முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தியாகம் பண்ணி பாத்திரங்களை கழுவி அங்கே அதற்கு பிறகு காய்கறி வெட்ட வைக்க அந்த குறிக்கப்பட்டவங்கெல்லாம் வர்றாங்க. அதெல்லாம் செய்து ஆராதனைக்கு முன்னால் ஒரு கல்யாண வீட்டுக்கு எவ்வளவு ஒழுங்குபடுத்தணுமோ அவ்வளோக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி எல்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது, சொல்லியும் கிடையாது. அது அவங்கள செய்கிறாங்க. அதற்கு நான் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய பெயர்களை நான் சொல்லாவிட்டாலும் அவைகளுடைய மனதில் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. அதனால் அவர்களுக்கு அதுக்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும். அங்கே பாலாசனூரில் நடந்த அந்த கன்வென்ஷனில் அந்த வார்த்தை தான் எனக்கு கொடுத்தாரு. அதுதான் எனக்கு வார்த்தை கிடைக்கல, வசனம் கிடைத்தது 1 மாதத்துக்கு முன்னால். வார்த்தை கடைஸ்வரையும் கிடைக்கல. ராத்திரி தூங்க போகும்போதும் கிடைக்கல. மறுநாள் கன்வென்ஷன். தேவனுக்கு மகிமை. நடுராத்திரி நான் தூங்கி கொண்டிருக்கும் போது எனக்கு வார்த்தை உண்டானது. அதுக்கப்புறம் தூங்க முடியாது. அந்த வார்த்தை என்னோடு கூட இடைபட ஆரம்பித்தது.
ஓ ஜீசஸ், அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் குறிப்பிடுத்தது போல காலை எழும்பும்போது அவன் மேடைக்கு போகும்போது எனக்கு அவ்வளவு தம்பாக இருந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினால் கர்த்தர் நம்முடைய சபையை நடத்துகின்றார். என்ன சொன்னேன் என்றால் அதுதான் சொல்ல வந்தேன். தேவனுக்கு மகிமை. அதாவது சிங்காசனம் போடப்பட்டது, பிள்ளை சிங்காசனம். சிங்காசனத்தில் கர்த்தர் வந்து உட்கார்ந்தார். அவருக்கு முன்னால் மரித்து போன பெரியவர்களும் சிறியவர்களும் வந்து நின்றார்கள். அங்கே புஸ்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஞாபக புஸ்தகம் என்று இன்னொரு புஸ்தகமும் இருந்தது. எல்லாம் திறக்கப்பட்டது. அந்த மரித்தோரும் பெரியவர் சிறியவர்கள்லாம் இருக்க ஒன்று ஆண்டவருக்கு முன்னால் வரும்போது அந்த புஸ்தகம் திறக்க, அது பேர் ஞாபக புஸ்தகம். அப்படி இருக்கு பரலோகத்தில் ஆண்டவருடைய சிங்காசனம், ஆண்டவருக்கு முன்னால் அந்த ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுது. அதில் அங்கே வர்றாங்கல்ல, அவங்க இந்த பூமியில் இருக்கும்போது செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த புஸ்தகத்தில் நன்மை எழுதப்பட்டிருக்கு, தீமை எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்து ஆண்டவர் வந்து வேற ஒன்று வார்த்தையை வச்சு தான் நியாய்ந்திருக்கிறார். அந்த வார்த்தையை பார்த்து என்னென்ன இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறார்களா, அவர்களுக்கு இந்த அவார்டு, இந்த நன்மை அவர்களுக்கு செய்யணும் என்று செய்யப்படும். இதை தெரிந்தவர்கள் தான் என்னுடைய பெயர் அங்கே எழுதப்படுகிறது, அங்கே என்னுடைய கிரியைகள் அங்கே எழுதப்படுகின்றது என்று எண்ணி இங்கே பூமியில் அதிகமாக கர்த்தருக்காக பாடுபடுகின்றார்கள். அப்படிங்கிற அருமை சகோதர சகோதரிகள், திருச்சனுடைய பிள்ளைகள், அதில் நீங்கள் பங்கு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். இருந்து நீங்கள் அதிக நன்மை பெறுவதற்கு தகுதி பெற்றவர்களாக ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கோயிலுக்கு வருகிற எல்லாரும் ஒன்று கிடையாது. அதாவது என்ன கிரியைகள் உண்டோ அதுக்கு தான், அதான் முக்கியம். அதைத்தான் அவனுடைய கிரியை ஆண்டவர் வரப்போகிறார். என்ன எதுக்கு வரப்போகிறார்? அவனுடைய கிரியைகளுக்கு நான் நினைக்கும் பலன் என்னோடு கூட அதுவும் வருது. அவனவனுக்கு இந்த பூமியில் இருக்கும்போது என்னென்ன கிரியைகள் செய்தார்களோ அதற்கு பலன் கிடைக்கத்தான் நான் வர்றேன். அந்த புஸ்தகத்தை கொண்டு தான் வர்றேன் சொல்லுகின்றார். அப்படின்னா நீங்களும் நானும் அதை சரியாக புரிந்து கொண்டு நாம் செய்வோம். நீங்கள் செய்த அனைத்து நன்மைகளுக்காக, நீங்கள் செய்த உபகாரங்களுக்காக, இந்த ஊழியம் வளர்ச்சி அடைய நம்மளுடைய பலனாக இந்த ஊழியத்தை செய்ய இதுவரைக்கும் தேவனுடைய கிருபைக்காக நன்றி. அதற்கு காரணமாக இருந்த நீங்கள் இந்த பணியை பொறுப்பேற்று செய்கின்றீர்கள். எல்லா வேலையும் நான் செய்ய முடியாது, குறிக்கப்பட்டவர்கள் செய்ய முடியாது. அக்கறையாக அதை செய்கிற அருமை, அதாவது தியாகிகள் நம்ம மத்தியில் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் இந்த புது வருடத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை மனமாற மனதில் இருந்து உங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை நான் சொன்னேன் அல்லவா, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் மழை. அப்போ நான் நினைத்தேன் இந்த 5-6 பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினைத்தேன். மழையில் எங்கே வர முடியும்? மழை பெய்துக்கிட்டே தான் இருக்கு. அதனால யார் பார்த்தால் ஆராதனையில் பார்த்தால் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். இல்லையா? எல்லாரும் வந்திருக்கின்றார்கள். எப்படி வந்தார்கள்? இங்கே மெயின் ரோட்டில் இருக்கிறவர்கள் வந்திருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்துடலாம். ரொம்ப குடும்படியில் கிடைக்கிறவர்கள், பசுவோடு கிடைக்காதவர்களும் ஆராதனை ஆரம்பிக்கும் முன்னாலே வந்து இருக்கிறாங்க. இதுதான் புதிய எருசலேம் மக்களுடைய மேன்மை என்பதை நான் கண்டுகொண்ட இந்த ஒரு காரியத்தில் இல்லை, நிறைய காரியத்தில் அறிந்திருக்கிறோம். இல்லை மழை வந்துட்டு அதனால் இப்படி ஆகும் அப்படி ஆகும் இல்லை. என்னுடைய அருமை ஊழியக்காரர் ஒருவர் சொன்னார், தூரத்தில் தான் வர்றார் பைக்கில். எப்படி வந்தீங்க? மழை பெய்துக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து லுங்கியை கட்டிக்கிட்டு ஒரு சாதாரண சட்டை போட்டுக்கிட்டு வந்தேன். என்னுடைய ட்ரெஸ்ஸை பாக்ஸில் வச்சுருந்தேன், இந்த இதில் வண்டியில். இங்கே வந்து மாற்றிக்கிட்டேன். நனைஞ்ச ட்ரெஸ்ஸை கலத்தி போட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸை கட்டிக்கிட்டேன். ஆமாம், தேவனதை பார்க்குறார் இல்லையா? உங்களுடைய எல்லாருடைய காரியங்களும் என்னுடைய மனதில் இருக்கிறது என்றால் இறைவனுடைய மனதிலும் இருக்கும், இறைவனுடைய புஸ்தகத்திலும் இருக்கிறது. அப்படினால் இந்த கடந்த வருடம் முழுவதும் நீங்கள் செய்த தியாகம்,
நீங்கள் செய்த பிரயாசங்கள் தக்க சமயத்தில் உதவி செய்து எங்களையும் என்னையும் இந்த ஊழியத்தையும் நீங்கள் தாங்கினபடியினால் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் நாளிலே அதுக்குரிய பலன் உண்டாகும். நான் அவர்கிட்ட காணிக்க வாங்கினாலும் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவேன் என்றால், ஆண்டவரே, இவர்கள் உமக்காக கொடுக்கின்றார்கள், அதை வாங்கி நான் உமக்காக கொடுக்கிறேன், இந்த காசை அவர்களுடைய கணக்கில் எழுதிக்கொள்ளும். இந்த காசு உமக்கு கொடுக்கிறது அல்லவா, அப்படினால இது எவ்வளவு காசு என்று நீர் பார்க்கிறீர், அங்கே அவர்களுடைய பேரில் இன்னார் இப்படி என்று எழுதி கொள்ள மாட்டவரே, எங்களுக்கு அல்ல, வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்க. இப்படித்தான் நாம் ஜெபம் பண்ணுறோம். அப்படின்னா நாம் செய்கிற ஒவ்வொரு கிரிகளுக்கும் பலன் உண்டு என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். அப்படின்னா நற்கிரியைகளை செய்து நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கி எங்களை ஆதரித்து அனுகூலமாக இருந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த காலை வேளையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நானும் கர்த்தர் நாமத்தால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏராளமான காரியங்கள் உண்டு, அவைகளை சொல்வதற்கு அல்ல, அவைகளை நான் விடுகின்றேன். கடந்த ஆண்டிலே கர்த்தர் ஏராளமான காரியங்களை செய்தார். என்னுடைய பலகீனத்திலும் தேவனுடைய பலன் விளங்கியது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிராமிஸ் பண்ணினார்கள் அல்லவா, என்னுடைய பலகீனத்தை நீக்கும் கர்த்தாவே என்று 3 தடவை அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் அவருக்கு என்ன சொன்னார்? பலகீனத்தை நீக்கிறேன் என்று சொல்லவில்லை, உன்னுடைய பலகீனத்தில் என்னுடைய பலம் விளங்கும். பலகீனம் இருக்கட்டும், பலகீனம் தேவைப்படுது என்று சொன்னார். அதை 2 நிருபத்தில் எழுதுகின்றார். அதாவது, என்னுடைய பலகீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், என்னுடைய பலகீனத்தை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு காண்பிக்கப்பட்ட வெளிப்படுத்தல்கள் என்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களை நினைத்து நான் பெருமை அடைந்து விழுந்து போகாமல் இருக்க என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் வெளியே பெரிய பெரிய காரியங்களை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து கண்ணாடியை பார்க்கும்போது என்னை அரோசிக்கக்கூடிய அளவுக்கு கண்ணிலிருந்து சீழ் வடிந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு இருக்கணும் என்கிறதை கர்த்தர் அவரை காண்பித்தார். அப்படி இருந்தால்தான் கடைசி வரைக்கும் இந்த கிருபையில் ஓட முடியும், இந்த கிருபையை காத்துக்கொள்ள முடியும், இது உன்னால் ஆனது அல்ல என்று நீ நடக்க முடியும் என்று கர்த்தர் அவ்வளவு பெரிய பாசம் மேல் வைத்திருக்கிறபடினால் பலகீனத்துக்கு சந்தோஷம், பலகீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். விழுந்து போகாமல் இருக்க என்னைக்காக. அப்படினால் என்னுடைய பிள்ளைகளை தொடர்ந்து இந்த ஆண்டிலும் கர்த்தருக்காக தியாகம் பண்ணுவோம். விசேஷமாக இந்த ஊழியத்துக்காக இந்த ஆண்டிலும் கர்த்தர் என்னென்ன திட்டம் வைத்திருக்காருன்னு நமக்கு தெரியாது. அப்படினால் இந்த ஆண்டிலும் கர்த்தர் கொண்டிருக்கிற சுத்தத்தை செய்து நிறைவேற்றி முடிக்க நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணுவீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொண்டு கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.